ஈழ விடுதலை போராட்டம் முறியடிக்கப்பட்டதில் வல்லரசுகளுக்கு இருக்கிற பங்கை எடுத்து சொல்லாமல், உலகளாவிய சிக்கலை எடுத்து உரைக்காமல், புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஒருங்கிணைவதற்கான தேவையை எடுத்து சொல்லாமல், அதை திமுக எதிர்ப்பு, கருணாநிதி எதிர்ப்பு என்று போய் சுருக்கி திசை திருப்பி விட்டது போல ஈழ விடுதலை போராட்டம் முறியடிக்கப்பட்டதற்கும் கருணாநிதிக்கும் என்ன சம்பந்தம் என்று யாரும் கேள்வி எழுப்பவில்லை. முதலமைச்சர் பதவி என்பது அதிகாரம் இல்லாத ஒரு அலங்கார பதவி. இரு நாடுகளுக்கு இடையிலான சிக்கல், இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ், சர்வதேச விவகாரங்களில் ஒரு மாநில அரசு அதிகபட்சம் என்ன செய்ய முடியும் என்றால் ஆட்சி அதிகாரத்திலிருந்து இறங்கிவிட முடியும். அவ்வளவுதான் அவர்கள் ஆட்சி. இதுதான் அவர்கள் எதிர்பார்த்தது, நடக்கவில்லை. அதற்காகத்தான் அவர் மீது அவதூறு. அவர் நினைத்திருந்தால் போரை நிறுத்தி இருக்க முடியும். இது போல ஒரு வடிகட்டிய அண்ட புழுகு வேறு எதுவும் இருக்க முடியாது. ஒரு முதலமைச்சர் நினைத்திருந்தால் யுத்தத்தை நிறுத்த முடியுமா என்றால் முடியவே முடியாது. இந்த உண்மையை இளம் தலைமுறையினருக்கு சொல்ல வேண்டுமா இல்லையா? இது வரலாற்று புழுகா இல்லையா? ஒரு மாநில முதலமைச்சருக்கு இந்த அதிகாரம் உண்டா? சொல்லலாம். ஏன் நீ காங்கிரஸோட கூட்டணி வச்ச? எதுக்கு நீ ஆட்சியில் இருந்த?